next post set பாருங்க power set of a comma subset relation வந்து subset set a வந்து 1 2 3 elements அப்ப 3 elements இருந்துச்சுன்னா set of இந்த p of a வும் power set of a இங்க அதான் எழுதி காமிச்சிருக்கேன் 2 power n இருக்கும் number of elements in p of a is 2 power n which means 2 cube which is equal to 8 அப்ப p of a என்னென்ன elements இருக்கும்னா starting from the least element empty set next singleton set next double set அப்புறம் whole set சரியா இதான் set of all elements in p of a இப்ப எப்படி வந்து Hasse diagram represent பண்றதுன்னு பாப்போம் நான் சொன்ன மாதிரி எப்படி represent பண்ணனும் அப்படின்னா first அந்த lowest layer வந்து அந்த least element empty set வரணும் அதோட next layerல வந்து singleton set வரணும் அதோட next layerல double element வர set வரணும் அந்த topல வந்து greatest element 1 2 3 வரணும் சரியா ஓகே இதெல்லாம் first இப்படிதான் actually vertices வந்து represent பண்ணனும் இஷ்டத்துக்கு போட்ற கூடாது இங்க வந்து 1 2 3 இங்க வந்து greatest element போட்ற கூடாது இங்க வந்து single element போட கூடாது இப்படிதான் போடணும் first empty set போடணும் அப்புறம் singleton element போடணும் அப்புறம் double element போடணும் அப்புறம் greatest element போடணும் சரியா next இப்ப line segment எப்படி draw பண்றதுன்னு பாப்போம் first empty set is always a subset இங்க relation வந்து subset so empty set வந்து it is a subset for every other elements in this power set அப்படின்னும் போதும் ஃபர்ஸ்ட் இந்த லோயர் எலிமெண்ட்டுக்கு நடுவுல தான் வேற எந்த எலிமெண்ட்டும் நடுவுல வர முடியாது சரியா இதுக்கு அடுத்த லெவல்ல இருக்க எலிமெண்ட்ஸ்க்கு நடுவுல தான் வேற எந்த எலிமெண்ட் செட்ல இருக்க வேற எந்த எலிமெண்டாலையும் இது ரெண்டுக்கும் நடுவுல இந்த ரிலேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி வர்றதுக்கு சான்சஸ் கிடையாது சோ அதனால இந்த 3 லைன்ஸையும் நம்ம கண்ண மூடிட்டு போட்டுடலாம் இந்த இந்த லெவல்ல இருந்து இதுக்கு அடுத்த லெவல்ல இருக்கிற எலிமெண்ட்ஸுக்கு நீங்க சப்செட் ரிலேஷன்னா இந்த 3 லைன் செக்மெண்ட்டையும் போட்டுடலாம் கண்டிப்பா இந்த ரெண்டுக்கும் நடுவுல வேற எந்த எலிமெண்ட்டும் வர முடியாது ஓகேவா அதனால இப்ப நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த லெவல்ல இருந்து இந்த லெவல் போவோம் இந்த ரெண்டு லெவலுக்கு நடுவுல எப்படி லைன் செக்மெண்ட் வரையறதுன்னு பாப்போம் இப்போ 1 is subset of 1 2 தானே கரெக்ட் தானே 1 is subset of 1 2 and at the same time there is no element between these two sets அதனால அந்த ரிலேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி 1 subset of இங்க வந்து எனக்கு ஒரு எலிமெண்ட் இல்ல எந்த மாதிரி இல்ல அப்படின்னா 1 subset of that element and that element is subset of 1 2 அப்படி சொல்ற மாதிரி எனக்கு இது ரெண்டுக்கும் நடுவுல ஒரு எலிமெண்ட் என்னால கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா we can draw a line segment for these two vertices சரியா இதுக்கு பேர் தான் கவர் நெக்ஸ்ட் இப்ப இந்த 1 இந்த 1 3 பாருங்க 1 subset of 1 3 கரெக்ட் தான் ஆனா இது ரெண்டுக்கும் நடுவுல வேற எந்த எலிமெண்ட்டும் எனக்கு இல்ல எப்படின்னா the one subset of that element element is subset of this 1 3 ன்னு சொல்ற மாதிரி இது ரெண்டுக்கும் நடுவுல எனக்கு வேற எந்த எலிமெண்ட்டுமே இல்ல இந்த செட்ல அதனால I can draw a line segment between these two vertices சரியா நெக்ஸ்ட் இந்த 2 பாருங்க this 2 is subset of 1 2 and at the same time there is no element which is a relation that satisfies that lies between these two elements so அதனால இது ரெண்டுக்குள்ள லைன் செக்மெண்ட் போடலாம் இந்த 2 1 3 பாருங்க 2 1 3 2 is not a subset of 1 3 which means 2 is not related to this set ரிலேஷனே இல்லைன்னா நம்ம லைன் செக்மெண்டே போடக்கூடாது அப்படியே விட்டுறணும் ரிலேஷன் இருந்தாதான் நீங்க அடுத்தே பார்க்கணும் ஃபர்ஸ்ட் ரிலேஷன் இருக்கான்னு பார்க்கணும் அதுக்கப்புறம் அந்த அதே ரிலேஷனோட வேற எந்த எலிமெண்ட்டும் அது ரெண்டு நடுவுல இன்னொன்னு வேற எது இருக்கான்னு பார்க்கணும் அவ்வளவுதான் ஃபர்ஸ்ட் ரிலேஷனே இல்லைன்னா ரொம்ப சந்தோஷம் நமக்கு லைன் செக்மெண்டே போடாம நம்ம அடுத்து பார்க்க ஆரம்பிச்சிடலாம் இப்போ இது ரெண்டு நடுவுல ரிலேஷன் இல்ல சோ லைன் செக்மெண்டே வராது அடுத்து இது ரெண்டையும் பாருங்க this 2 is subset of 2 3 which means there is a relation 2 is related to this set and at the same time there is no element which is related this 2 and to the set 2 3 அதனால ரெண்டு நடுவுல லைன் செக்மெண்ட் வரையலாம் இப்ப இதே மாதிரி ஒவ்வொன்றா போட்டு ட்ரை பண்ணி பார்க்கணும் சரியா இப்ப இந்த 1 2 1 2 3 பாருங்க அதே மாதிரி எப்படி நீங்க இந்த லெவல்ல இருந்து இந்த லெவலுக்கு கண்ணை மூடிட்டு இந்த 3 லைன் செக்மெண்ட் போடுறீங்களோ அதே மாதிரி இந்த லாஸ்டா இந்த லெவலும் அந்த ஹையஸ்ட் லெவலுக்கு நடுவுல இருக்க அந்த ரெண்டுக்கும் நடுவுலயும் நீங்க லைன் செக்மெண்ட்டை கண்ணை மூடிட்டு போட்டுடலாம் நடுவுல எதுவும் வர ஏன்னா கண்டிப்பா வந்து இது ஹோல் செட்டா இருக்குன்றனால சப்செட் ரிலேஷனா இருக்கும்போது மீதி எல்லா செட்டுமே வந்து கண்டிப்பா அந்த ரிலேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும் அட் த சேம் டைம் இந்த லெவலுக்கும் நடுவுல அந்த ரிலேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி வேற எந்த எலிமெண்டாலையும் வர முடியாது அதனால இந்த 3 லைன் செக்மெண்ட்டையும் நம்ம கண்ண மூடிட்டு போட்டுடலாம் இந்த 3 லைன் செக்மெண்ட்டையும் நம்ம கண்ண மூடிட்டு போட்டுடலாம் so this is a Hasse diagram for this post set இதுல ஏதாவது டவுட் இருந்தா கூகுள் மீட்ல கேளுங்க
நெக்ஸ்ட் இதெல்லாம் வந்து 6 மார்க்ல கேட்பாங்க. இப்ப இந்த பாத்தீங்களா இதுக்கு முன்னாடி P of A, subset அந்த A equal to 1, 2, 3. அடுத்து this Hasse diagram set of all divisors of 30 with the relation divides. இதுவும் வந்து அடிக்கடி கேட்கிற கொஸ்டின் தான். யூனிவர்சிட்டியில இது அப்படியே 8 மார்க்ல கூட கேட்கறாங்க. ஜஸ்ட் இந்த டயக்ராம் மட்டும் வரைஞ்சாலே உங்களுக்கு 8 மார்க். சரியா? set of all divisors of 30 இங்க ரிலேஷன் வந்து என்ன கொடுத்திருக்காங்கன்னா டிவைட்ஸ். ரிலேஷன் வந்து எப்பயுமே less than or equal to நினைக்க கூடாது. அவங்க வந்து டெஃபினிஷன்ல வந்து less than or equal to போட்டிருக்காங்க போசெட்டுக்கு அப்படின்னா ஜஸ்ட் ரெப்ரசென்ட் பண்ணி காமிச்சிருக்காங்க. தட் இஸ் a relation சொல்லிருக்காங்க. it doesn't mean less than or equal to is always a relation for a poset. சரியா? ரிலேஷன் வந்து will varies from problem to problem. ஸோ நான் ஃபர்ஸ்டே வந்து ஒரு ரிலேஷன் பார்த்தேன். ரிலேஷன் பார்த்தோம்னா less than or equal to பார்த்தோம். அப்புறம் greater than or equal to ஒரு ரிலேஷன் பார்த்தோம். அப்புறம் என்ன பார்த்தோம்? சப்செட் ஒரு ரிலேஷன் பார்த்தோம். இப்போ என்ன பார்த்துட்டு இருக்கோம்? டிவைட்ஸ். ஸோ ரிலேஷன் வந்து வேரி ஆயிட்டே இருக்கும். போசெட்டுக்கு எப்பயுமே less than or equal to தான் ரிலேஷன் சொல்லக்கூடாது. சரியா? ஏன்னா டெஃபினேஷன்ல வந்து அப்படி கொடுத்துருப்பான் அவன். அதனால நீங்க எப்பயுமே போசெட்னா less than or equal to தான் ரிலேஷன் நினைச்சிடக்கூடாது. ரிலேஷன் வந்து will vary. சரியா? Okay, for this problem the relation is divides. Divides na enna Lagrange's theorem la நான் சொல்லி கொடுத்தேன். When we call 2 divides 4, எப்ப வந்து 2 divides 4 ன்னு சொல்வீங்கன்னா that 4 can be represented as a multiple of 2 அப்படி இருந்துச்சுன்னா 2 divides 4 அப்படி சொல்லுவோம்ல, அதான் divides. சரி, இப்போ இங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா set of all divisors of 30. So divisors of 30 னா எப்படி இருக்கும்? So starting from the least element, one will one வந்து divides any elementன்றனால நம்ம starting least element வந்து எப்பவுமே obviously 1 தான் இருக்கும். So 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். நெக்ஸ்ட் பாருங்க, 2 is a divisor of 30. இதெல்லாம் divisor தானே. 30 ஓட divisor 15 into 2 30, 3 into 10 30, 5 into 6 30, 6 into 5 30, 10 into 3 30, 15 into 2 30, 30 into 1 30. So these are all the divisors of 30. சரியா? இதுவே வந்து உங்களுக்கு ப்ரீவியஸ் யூனிவர்சிட்டி கொஸ்டின்ல எப்படி கேட்டிருந்தாங்கன்னா D30 சின்ன எலமெண்டா இருக்கு 30, அவங்க அதுவே வந்து ஒரு பெரிய 3 டிஜிட் நம்பர்ல கேட்டிருந்தாங்க. draw the Hasse diagram for D ஏதோ ஒரு 3 டிஜிட் நம்பர்ல ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, 8 மார்க் கொஸ்டினா. ஸோ அதனால இந்த ப்ராப்ளம் இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. ஸோ ஃபார் த ரிலேஷன் வந்து டிவைட்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து நான் செட்டு ஃபார்ம் பண்ணிட்டேன், அந்த ரிலேஷன் டிவைட்ஸ்னு சொல்லிட்டேன். தென் ஹவு டு ட்ரா த Hasse diagramன்றத பார்ப்போம். ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் த லீஸ்ட் எலமெண்ட் அண்ட் மேல இருக்க எலமெண்ட் வந்து கிரேட்டஸ்ட் எலமெண்டா இருக்கணும். ஸோ இப்படிதான் Hasse diagram போடணும். ஸோ இங்க லோயர் லெவல்ல லீஸ்ட் எலமெண்ட் 1 இருக்கிற மாதிரி வெர்டெக்ஸ் போடணும். அதுக்கு அடுத்த லெவல்ல என்ன இருக்குன்னு பாருங்க, 2, 3, 5. இந்த டிவைட்ஸை பொறுத்த வரைக்கும் எப்படி போடணும்னு சொல்லி தரேன். Hasse diagram எப்பயும் போல ஆப்வியஸா லீஸ்ட் எலமெண்ட் கீழே போடணும், ஹையஸ்ட் எலமெண்ட் மேல போடணும். அது ஒரு விஷயம். ரெண்டாவது டிவைட்ஸ் ரிலேஷன்ல இருந்துச்சு அப்படின்னா இந்த பேரலா இங்க போடுறீங்க பாத்தீங்களா, இதுக்கு அடுத்த லோயர் லெவல் எலமெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா 2 இருக்கு 3 இருக்கு. ஏன் 2 3ஓட நிப்பாட்டலாம்ல, ஏன் இங்கேயே 5 போட்டிருக்கீங்கன்னு நீங்க கேட்கலாம். சோ அதுக்கு தான் சொல்றேன், எப்படி போட்டிருக்கேன்னு சொல்றேன். டிவைட்ஸ் ரிலேஷன் இருந்துச்சு அப்படின்னா நீங்க இப்படி பேரலா போடுறீங்கல்ல 2 3 5, அது வந்து எப்படி போடணும்னா அந்த எலமெண்ட்ஸ் எப்படி சூஸ் பண்ணணும்னா எதெல்லாம் இப்ப டிவைட் ஆகாதோ 2 does not divide 3, 3 does not divide 5 and 2 does not divide 5, இது மூணுமே ஒண்ணுக்கு டிவைட் ஆகாது. சோ அந்த மாதிரி எலமெண்ட் இருக்கிற வரைக்கும் பேரலா போட்டுட்டே போங்க. சரியா? 2 3 5. அடுத்து இதுக்கு அடுத்த லெவல்ல பாருங்க, 6 does not divide 10, 10 does not divide 15 and 6 does not divide 15. சோ அதனால இந்த மூணு எலமெண்ட் எனக்கு டிவைட் ஆகாம இருக்கனால நான் 3 3ஆ போட்டிருக்கேன் இந்த இடத்துல. அட் த சேம் டைம் நான் லீஸ்ட் எலமெண்டா தான் கலெக்ட் பண்ணிருக்கேன். இங்க வந்து நான் 6 கொண்டு வரல, இங்க வந்து 10 கொண்டு வரல, 15 கொண்டு வரல. அதாவது லீஸ்ட் எலமெண்டாவும் கரெக்டா போடணும், லோயர் லெவலாவும் கரெக்டா போடணும். லோயர் லெவல் அதுக்கு அடுத்த ஹையர் லெவல் அப்படிதான் போகணும். அண்ட் அட் த சேம் டைம் பேரலல் எலமெண்ட்ஸ் வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு டிவைட் ஆகாத மாதிரி கலெக்ட் பண்ணியும் போடணும். சரியா? சப்போஸ் எனக்கு வந்து நான் இங்க 3 போட்டீங்கல்ல, அப்ப இங்கேயே நீங்க 6ம் போடலாம்ல, 2 3 5 அடுத்த 6ம் இங்க போடலாம்ல அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா 2 will divide 6 and 3 will divide 6ன்றனா நான் 6 நிப்பாட்டிட்டு 5ஓட நிப்பாட்டிட்டு 6 தூக்கி நான் அதுக்கு அடுத்த லெவல்ல போட்டேன். ஸோ டிவைட்ஸ் ரிலேஷன் இருந்துச்சுன்னா நீங்க இதையே ஃபாலோ பண்ணுங்க. 30க்கு நான் சொன்ன மாதிரி நீங்க வேற டிவைசஸ் ஆஃப் வேற ஏதாவது 60, டிவைசஸ் ஆஃப் 120 இப்படிலாம் கொஸ்டின் கேட்டிருந்தாங்கன்னா நீங்க வந்து ஹோம்ஒர்க் ப்ராப்ளமா எடுத்துக்கோங்க. Draw the Hasse diagram for D60 and draw the Hasse diagram for D120 with the relation divides. இதை வந்து செஞ்சு அனுப்பி விடுங்க. ஓகேவா? சரி, எப்படி போடணும்? ஃபர்ஸ்ட் வெர்டிசஸ் வந்து கரெக்டா ஃபிக்ஸ் பண்ணணும். வெர்டிசஸ் ஃபிக்ஸ் பண்ண தெரியலனா அப்புறம் லைன் செக்மெண்ட் அதுக்கப்புறம் ஒன்றும் போட தெரியாது. ஃபர்ஸ்ட் வெர்டிசஸ் கரெக்டா வரைஞ்சா, எங்கெங்க எந்தெந்த வெர்டெக்ஸை போடணும்னு தெரிஞ்சாதான் லைன் செக்மெண்ட் பத்தி நம்ம கரெக்டா ஈஸியா போட முடியும். சரியா? ஓகே. 1 is an element which divides all the elements in the set.
ஆனா நம்ம கண்ண மூடிட்டு எதை மட்டும் தான் போட முடியும்னா அதோட அடுத்த லெவல்ல இருக்க எலமெண்ட்டுக்கு தான் நான் கவர் பண்ண முடியும். வேற ஏதாவது ஒரு எலமெண்ட்டுக்கு நான் லைன் செக்மெண்ட் போட்டேன் அப்படின்னா அது நடுவுல வந்து இன்னொரு எலமெண்ட் வந்துரும் which satisfies that relation. சோ அதனால இந்த லோயர் லெவல்ல இந்த 3 இதையும் நான் கண்ண மூடிட்டு போட்டுறலாம். 1 divides 2, 1 divides 3 and 1 divides 5 போட்டுறலாம். சரியா? நெக்ஸ்ட் இப்ப 2 divides 6 ஆன்னு பாப்போம். ஆமா 2 divides 6 and at the same time there is no element lies between 2 and 6 which satisfies that relation. கரெக்ட் தானே? இப்ப 3 வர முடியுமான்னு பாப்போம். 2க்கும் 6க்கும் நடுவுல 3 வரணும் அப்படின்னா 2 divides 3 ஆ இருக்கணும். ஆனா எனக்கு 2 does not divides 3ன்றனால 3 வர முடியாது. சரியா? வேற என்ன வரலாம்? இது ரெண்டுக்கும் நடுவுல வர எலமெண்ட்னா எதெல்லாம் செக் பண்ணி பார்க்க முடியும்னா 3யும் 5ம் தான் செக் பண்ணி பார்க்க முடியும். 3யும் வந்து 2 does not divides 3, 5மே வந்து 2 does not divides 5. அப்ப ரெண்டு எலமெண்டாலையும் வர முடியாதுன்றனால ரெண்டுக்கும் நடுவுல லைன் செக்மெண்ட் போட்டுக்கலாம். அதே மாதிரி 2க்கும் 10க்கும் பாருங்க 2 divides 10. சரியா? இப்ப 2க்கும் 10க்கும் நடுவுல எந்தெந்த எலமெண்ட்லாம் வர சான்சஸ் இருக்கு அப்படின்னா 3, 5, 6 வரலாம். நான் ஆல்ரெடி 3யும் 5ம் வர முடியாதுன்னு சொல்லிட்டேன். இப்ப 6ன்னு பாத்தீங்கன்னா 6 does not divides 10. 6 does not divides 10ன்றனால நான் 2க்கும் 10க்கும் நடுவுல லைன் செக்மெண்ட் வரைஞ்சுக்கலாம். அடுத்து 3 divides 6. சரியா? 3க்கும் 6க்கும் நடுவுல வேற எந்தெந்த எலமெண்ட் இருக்குன்னு பாருங்க 5 இருக்கு. ஆனா 3 does not divides 5. அதனால 3க்கும் 6க்கும் நடுவுல லைன் செக்மெண்ட் வரையலாம். இப்படிதான் ஒவ்வொரு ரெண்டு எலமெண்டா பார்த்து போடணும். அடுத்து 3க்கும் 10 பாத்தீங்கன்னா 3யே 10 டிவைட் பண்ணாது. சோ அதனால ரெண்டு நடுவுல லைன் செக்மெண்டே வராது. அடுத்து 3யும் 15 பாத்தீங்கன்னா 3 divides 15. 3க்கும் 15க்கும் நடுவுல என்னென்ன எலமெண்ட்ஸ்லாம் இருக்குன்னா 5 இருக்கு, 6 இருக்கு, 10 இருக்கு. இது ரெண்டும் ரிலேட்டட் இல்ல. அதனால 5 வராது. இப்போ 6 எடுத்துக்கிட்டீங்கன்னா 6 வந்து does not divides 15. அதனால 6 வந்து ரெண்டு நடுவுல வர முடியாது. 10 வந்து 3 does not divides 10. at the same time 10 does not divides 15. அதனால இது ரெண்டு கொண்டு 10ம் வர முடியாது. சோ அதனால இது ரெண்டு கொண்டு லைன் செக்மெண்ட் போட்டுக்கலாம். சரியா? அடுத்து இப்போ 6 பாருங்க. 6 divides 30. இப்போ 6க்கும் 30க்கும் நடுவுல நம்பர்ஸ் வரணும் அப்படின்னா 10 வரலாம், 15 வரலாம். 6 does not divides 10 and 6 does not divides 15ன்றனால ரெண்டு கொண்டு லைன் செக்மெண்ட் வரலாம். அடுத்து 10க்கும் 30க்கும் பாத்தீங்கன்னா 10 divides 30. ரெண்டு நடுவுல வர முடிஞ்சுச்சுன்னா 15 மட்டும் தான் வர முடியணும். ஆனா 10 does not divides 15ன்றனால 10 வந்து 10க்கும் 30க்கும் நடுவுல லைன் வரையலாம். லாஸ்டா வந்து 15 divides 30. ஓகேவா? 15க்கும் 30க்கும் நடுவுல வேற எந்த நம்பருமே இல்ல. சோ அதனால அப்படியே லைன் செக்மெண்ட் போட்டுக்கலாம். So this is a Hasse diagram for the set of all divisors of 30 with a relation divides. இது மாதிரி நீங்க D120 D60க்கு ஹோம்வொர்க் ப்ராப்ளமா செய்யுங்க. நெக்ஸ்ட் அதே மாதிரி இன்னொரு செட் கொடுத்துருக்கேன். அதுக்கு டிவைஸ் ரிலேஷன் கொடுத்துருக்கேன். நான் இப்ப சொன்ன மாதிரி செக் பண்ணி பாருங்க. 50 இன்னொரு ஹோம்வொர்க் ப்ராப்ளம் இருக்கு. 50, 60, 120 மூணுமே செய்யுங்க. நெக்ஸ்ட் செட் வந்து கொடுத்துருக்கேன். 2, 3, 6, 12, 36, 48 together the relation divides. அதுக்கு Hasse diagram ரெப்ரசன்ட் பண்ணிருக்கேன். அதே மாதிரி தான். சரியா? இப்போ 2, 3 போட்டிருக்கேன் லோயர் லெவல்ல. 2 does not divide 3ன்றனால ரெண்டுக்கும் லோயர் லெவல்ல போட்டிருக்கேன். இங்க parallel ஏன் 6 போடலனா 2 divides 6 வந்துரும். அதனால இங்க 6 போடல. அது மேல தூக்கி போட்டேன். 6 பக்கத்துல ஏன் 12 parallel போடலனா 6 divides 12ன்றனால பக்கத்துல 12 போடாம 12 தூக்கி மேல போட்டேன். அடுத்து 36, 48 போட்டிருக்கேன் ஹையர் லெவல்ல. 36 does not divides 48ன்றனால ரெண்டையும் parallel போட்டிருக்கேன். இது ரெண்டு கொண்ட லைன் செக்மெண்ட் வந்து நான் உங்களுக்கு சொல்லி தந்த மாதிரி பண்ணிருக்கேன். டவுட் இருந்தா கேளுங்க. சரி, யூசிங் திஸ் Hasse diagram நம்ம சில டெஃபினிஷன்ஸ் படிக்க போறோம். நெக்ஸ்ட் what is maximal element, what is minimal element, greatest member னா என்ன, least member னா என்ன, upper bound னா என்ன, least upper bound னா என்ன, இதெல்லாம் பார்ப்போம். maximal element is an element. இப்போ maximal element for this Hasse diagram என்னன்னா 48. சரியா? இதை தாண்டி இன்னொரு எலிமெண்ட் வந்து கிடையாது. greater than this 48 there is no element in the set greater than this 48 அப்படின்னா அதுதான் மேக்ஸிமல். அதுக்கு மேல இன்னொரு எலிமெண்ட் என்னால கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னா அந்த எலிமெண்ட்டுக்கு பேர் தான் மேக்ஸிமல். மேக்ஸிமம்னா வேற, மேக்ஸிமல்னா வேற. சரியா? மேக்ஸிமல்னா அதுதான். அதை தாண்டி இன்னொரு இது இருக்கவே இருக்காது. அதுக்கு பேர் தான் மேக்ஸிமல். சரியா? there is no element greater than that element. அப்படி ஒரு எலிமெண்ட்டை கண்டுபிடிக்க முடிஞ்சுன்னா அந்த எலிமெண்ட்டுக்கு பேரு மேக்ஸிமல். அதே மாதிரி மினிமல் அப்படின்னா there is a least element இருக்கணும். அதோட மினிமமா இன்னொரு எலிமெண்ட் இருக்கு.